இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆர்கானிக் ஃபார்மிங். அப்போ இது பண்ணும்போது ஈல்டு குறையிறதோ சூழல் கெடுறதோ இது எதுவுமே இருக்காது. ஈல்டு குறையவே குறையாது, ஈல்டு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போவும் பண்ணுறாங்க, இயற்கை வேளாண்மையில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய ஈல்டை ரசாயன வேளாண்மையில் பண்ணுறவங்க எடுக்கிறதில்ல. இப்போ நம்ம நிலமெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம சாணமும் போட்டதில்லை, மண்புழு உரமும் போட்டதில்லை, பஞ்சகாவியை தெளித்ததில்லை, எதுவுமே இல்லை. இயற்கை வேளாண்மைக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. கடந்த ஒரு 20 வருஷமாக எதுவுமே போட்டதில்லை. ஆனாலும் ஈல்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்னாக்க யாரோ ஒருத்தர் ஓயாமல் அடிக்கடி உழுதுகிட்டே இருக்காங்க. தென்னந்தோப்பு இருக்குன்னா உழுதுகிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் அடிக்கடி குழி தோண்டி உரம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ மெனக்கெடு பண்ணுறாங்க. நம்ம இங்கே எந்த மெனக்கெடும் பண்ணல, ஆனால் விளைச்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்னாக்க ஃபுக்காக்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுக்காக்கோ ஜப்பானில் இருக்கிறவர். ஒற்றை வைக்கோல் புரட்சி, ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் சொல்லி அவரோட புத்தகம் கிடைக்கும், ஆன்லைன்லேயே கிடைக்கும். மசனாபு ஃபுக்காக்கோன்னு அவர் தான் அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சிங்கிற புத்தகத்தை எழுதுறாரு. அவர் சொல்கிறாரு, ஃபார்மில் நீங்கள் எதெல்லாம் இன்னும் செய்யணும், இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நான் எதெல்லாம் செய்யாமல் விடலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். வேலையை குறைச்சிக்கிட்டே வரணும் அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு வேலையாக குறைச்சிக்கிட்டே வர்றாரு. குறைச்சிக்கிட்டு வந்து கடைசியில் அவர் செய்கிறது விதைக்கிறதும் அறுவடை பண்ணுறது மட்டும்தான்.